கோவை மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆலயத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மேலத்தாளங்கள் முழங்க கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். கோவை மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆலயத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தம்பதி சமேதரால் எழுந்தருளி பக்தர்களுக்கு மலையப்ப சுவாமி காட்சியளித்து வருகிறார். மேலத்தாளங்கள் முழங்க கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தென் திருப்பதி ஆலயத்தில் பிரம்மோற்சவ தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆலயத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தம்பதி சமேதரால் எழுந்தருளி பக்தர்களுக்கு மலையப்ப சுவாமி காட்சியளித்து வருகிறார். மேலத்தாளங்கள் முழங்க கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்கிட கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். தென் திருப்பதி ஆலயத்தில் தற்போது பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை ஸ்ரீவாரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா இவ்வாண்டு கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மலையப்ப சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி, பூதேவி தாயார், அன்னப்பச்சி வாகனம், சிம்ம வாகனம், கருட வாகனம், கல்ப விருச்சக வாகனம் என திறந்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்த நிலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் தம்பதி சமேதராய் எழுந்தருளி மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மேலத்தளங்கள் முழங்க பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. கோவிலின் முன்பு இருந்து துவங்கிய தேரோட்டம் 4 மாட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். Hare Krishna